ம் வாட் ஐ டூ இன் டே இன் மை தைப்பூச விரதம் பார்க்கலாமா? இன்றைக்கி தைப்பூச விரதம் டே 14. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மினி பிளாக்ல சொல்கிறேன். இன்றைக்கி சண்டே தான் இருந்தால் நானும் தம்பியை ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சிட்டோம். ஏன்னா நம்ம வீடை சுற்றி க்ளீன் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு வெளில ஒரே குப்பையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பெருக்கி கொளுத்தி மார்னிங்கே வீடை சுற்றி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஃபைனல் டச் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் பார்த்து பெயிண்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், கூடவே இருந்து இங்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி என் தங்கச்சி பிரைடல் லுக் மேக்கப்பில் ரெடி ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கும் சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்து கொடுக்குற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ஃபோட்டோகிராஃபர் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் தங்கச்சிக்கு செம்மையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தேன். இன்ஸ்டாகிராமில் வரும், போஸ்ட் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதை. இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு சாயங்காலம். அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு சாப்பிட்டேன். மதிய சாப்பாடு என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பாடு காரக்குழம்பு தான் பண்ணி கொடுத்தாங்க. அது சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு வீட்டில். அப்புறம் ஈவினிங்காக கோவில் போயிருந்தோம். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக என் தங்கச்சி என் கூட கோயில் வந்தாங்க. அப்புறம் என் தம்பியும் வந்திருந்தான். ஸோ அவங்களையும் கோயில் கூப்பிட்டு போயிட்டு நிம்மதியாக முருகரை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வரும்போது என் தங்கச்சி வளையல் கேட்டாங்க. ஸோ அதையும் அவங்களுக்கு அழகாக வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் நைட் டின்னர் வீட்டில் சாப்பிடல, வெளில தான் ஃபேமிலியாக போய் சாப்பிட்டோம். ஸோ இப்படியான தைப்பூச விரத டே இன்றைக்கி சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டடா பை பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.